இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஐக்கியாலேருந்து நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் ஒன்றுன்னா உங்ககிட்ட காட்ட போகிறேன் வாங்க. ஹாய் ஆல், நான் பெங்களூர்ல ஐக்கியாவுக்கு போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோல காட்ட போறேன். ஐக்கியாவோட ஃபுல் டூரோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல செக் பண்ணி பாருங்க. அதுல ஐக்கியா எப்படி இருக்குங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற ஷாப்பிங் ஹால் தான். அப்படியே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு ட்ரே மாதிரி நான் நிறைய வந்து ஆர்கனைசர்ஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஹோம் ஆர்கனைசிங்க்கு. இது வந்து ட்ரே நீங்க வந்து என்ன வேணா இதில் நம்ம வச்சுக்கலாம். நம்ம கபோர்ட்ஸ் உள்ள வந்து அப்படியே போட்டு வைக்காம ஆர்கனைஸ்டா வைக்கிறதுக்கு நான் நிறைய பொருள் இதுல வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு ட்ரே. அப்புறம் ஒரு கிச்சன் டவல்ஸ் 2 மைக்ரோஃபைபர் கிளாத்ல டவல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சாஸ் பேன் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. அதுக்கப்புறம் இது வந்து சாலட் ஸ்பின்னரு. இது வந்து நான் இன்னும் பிரிக்கல. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு சாலட்ஸ் எல்லாம் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டு அந்த தனியா வரதுக்கு நம்ம இதுல ஸ்பின் பண்ணி வச்சுக்கலாம். அதனால ஒரு சாலட் ஸ்பின்னர். இது ரொம்ப நாளா ஐக்கியால பாத்துட்டு இருந்தேன் வாங்கணும்னு சொல்லி, இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் வேஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வைக்கிறதுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் எனக்கு இந்த எல்லா ஃப்ளவர்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு எல்லா கலர்லயும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ளவர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் ரொம்ப நல்ல குவாலிட்டிலேயே இருந்தது. என்னோட கிங் சைஸ் பெட்ஷீட்டுக்கும் சரி குயினுக்கும் சரி சூப்பரான பெட்ஷீட்ஸ் கிடைச்சது. இதை நான் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஒரு ஒயிட், இதுவும் ஒயிட் தான். 2 பெட்ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கு பில்லோ கவர்ஸ், அப்புறம் வந்து டவல், இதுவும் டவல் தான். இதெல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டவல். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டு. நம்ம ஃபோன் வச்சுட்டு பாக்குறோம் இல்லைங்களா, கிச்சன்ல எல்லாம் சமைக்கும் போதெல்லாம் ஃபோன் யூஸ் பண்றவங்க இது தனியா வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஃபோனை பிளேஸ் பண்ணிடலாம். இது பார்க்கவே ஒரு சேர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஸ்டாண்டு. அப்புறம் ஒரு ட்ரே, ஏதாவது நம்ம குப்பையெல்லாம் போடுறதுக்கு எடுத்துட்டு போய் கிச்சன்ல இருக்கிற ஏதாவது யூஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு போய் போடுவோம் இல்லையா, அதுக்காக சும்மா ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன். அப்புறம் ஹேங்கர்ஸ் வாங்கியிருக்கேன். இது இன்னொரு பெட்ஷீட்டு, இதுவும் ஒயிட் தான், ஒயிட் வித் ப்ளூ. இதுல இன்னொரு பெட்ஷீட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் ஆர்கனைசிங் ரேக். இது வந்து ஸ்பூன், இந்த உப்பு இதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி நம்ம பொடி எடுத்து போடுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஸ்பூன் நல்லா யூஸ் ஆகும். அதனால இந்த ஒரு செட் ஆஃப் ஸ்பூன்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இது ட்ரே, நம்ம வந்து எல்லாமே இதுல அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம பாட்டில்ஸ் என்னென்னலாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம் நம்ம இஷ்டம் போல, அதுக்காக ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து கண்டெய்னர் பாக்ஸ். இது வந்து எங்கேயா வெளியே போறதுக்கு நட்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை வீட்லயே கூட ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 6-7 கண்டெய்னர் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் அதே தான், ட்ரே தான். எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து ட்ரே, சின்ன எல்லாமே ஆர்கனைசிங் பர்பஸ்க்கு தான் மெயினா வாங்கினேன். அப்புறம் கிளிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இதுவும் வந்து அந்த ஃபோன் வச்சுக்கிறதுக்காக. இது ரொம்ப காம்பாக்டா இருக்கு, நம்ம வெளியே போனா நம்ம பேக்ல போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். இங்க வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி ஃபோன் நம்ம வச்சு நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபோன் பாக்குறாங்கன்னா கூட கையில கொடுக்காம இப்படி தள்ளி வச்சு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு விட்டோம்னா இது காம்பாக்டா நல்லா இருந்தது. இது 2 வாங்கியிருக்கேன். இன்னொரு செட் ஆஃப் கிளிப்ஸ், அப்புறம் பாக்ஸ், நம்ம ஒயரு, சார்ஜர் என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணுமோ எல்லாமே நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம கபோர்ட்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கிளிப்பு, நம்ம வந்து சாக்ஸ் காய வைக்கிறதுக்கு இன்னர்ஸ்க்கு எல்லாம் இந்த கிளிப்ல போட்டு அப்படியே தொங்க விட்டுறலாம் இல்லையா, அந்த கிளிப் ரேக் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸ் சொல்லணும், இது முக்கியமா இந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும். இது என் அக்காக்காக தான். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே எடுத்து ஒன்னா போட்டு வச்சுக்கிறதுக்கு. இது ட்ராலியோடயும் இருக்கு. இது வந்து வீல் கொடுத்துருக்காங்க, அப்படியே இழுத்துக்கலாம் நம்ம. இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி ஒன்னா நம்ம கபோர்ட்ல வைக்கலாம், இல்லை வெளியே வச்சுக்கினாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், நீட்டா வைக்கிறதுக்காக இது ஒரு பெரிய பாக்ஸ், ஸ்டோரேஜ் கண்டெய்னரு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் தான். இப்போ நான் இது எதுக்கு வச்சுப்பேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸை பர்டிகுலரா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சோப்பு, பிரஷ், ஷாம்பு எல்லாம் வாங்கி வீட்டுல ஒரு இடத்துல வச்சிருப்போம் இல்லையா, எக்ஸ்ட்ரா அதெல்லாம் சரி எல்லாமே ஆர்கனைஸ்டா ஒரே பாக்ஸ்ல போட்டு கபோர்ட்குள்ள வச்சுட்டா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வேற ஏதாவது கபோர்ட்ஸ்ல ட்ரெஸ், சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ் வைக்கணும், சின்ன டவல்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி ஒன்னா வைக்கணும்னாலும் இந்த பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரிட்ஜ் டூர் போட்டிருக்கேன். நான் அதுல வச்சிருக்க மோஸ்ட்லி நிறைய பாக்ஸஸ் வந்து
ஐக்கியால இருந்து வாங்கின பாக்ஸ் தான். இப்பயும் ஒரு 2-3 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ். நான் கிளாஸ்லயும் வச்சிருக்கேன். இந்த தடவை வந்து இந்த இதுல வாங்கிட்டு வந்திருக்கேன். கிளாஸ்லயும் இதே மாதிரி அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி என்னன்னா இவங்க கிட்ட நம்ம மூடியும் தனியா வாங்கிக்கலாம். ஐக்கியால இது ஒண்ணு இருக்கு. நம்ம பாக்ஸ் மட்டும் தனியா வாங்கிட்டு வந்துட்டோம், அப்புறம் வந்து நமக்கு மூடி இல்லைன்னா இதுல நம்பர் இருக்கு, ஐக்கியா 365+ அப்படின்னு இதுலயே போட்டிருக்கும். இந்த மூடி வந்து நீங்க எல்லா கண்டெய்னர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற பாக்ஸுக்கு வந்து நான் மூடி வாங்கல, வெறும் கண்டெய்னர் மட்டும் வச்சிருக்கேன். இது தேவை அதுக்கான மூடி பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம அப்படியே செட்டா வாங்கணும்னு இல்லை. ஐக்கியால இது ஒரு நல்ல விஷயம், தனித்தனியா வச்சிருப்பாங்க. இது தனியா வாங்கிக்கலாம், இதையும் தனியா வாங்கிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மூடி அவங்க வச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உடன்ல வச்சிருப்பாங்க, இன்னொன்னு இந்த பிளாஸ்டிக்ல இருக்கும், இன்னொன்னு நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி 3 வச்சிருப்பாங்க. நம்ம அந்த பாக்ஸுக்கு ஏத்த மாதிரி எது வேணுமோ அந்த மூடியை நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லாக் பண்ற மாதிரி மூடி தான் பிக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ், இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு சிசர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐக்கியா சிசர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். இது இன்னொரு ஸ்டாண்ட், நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அப்புறம் வந்து 2 காஃபி கப் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு டார்க் ப்ளூ, ஒரு லைட் ப்ளூ கலர்ல 2 காஃபி கப் வாங்கியிருக்கேன். இது பிங்க் ஒன்று. அப்புறம் நான் சொன்ன இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ், இது அகைன் நான் சொன்ன மாதிரி இன்னொரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ். இந்த கலர் இந்த தடவை இதுலயே ஒயிட் ஒன்று இருக்கு, இந்த தடவை வந்து ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். அதுக்குரிய மூடி. இது எல்லாமே முக்கியமா குழந்தைங்க இருக்கிறவங்க வந்து ஐக்கியால போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் மற்ற ஜென்ரல் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இது ஒரு பெரிய பாக்ஸ். அப்புறம் இது வந்து இந்த கட்லரி ட்ரே மாதிரி, நம்ம இதை வந்து ட்ராயருக்குள்ளேயும் வச்சுக்கலாம், இல்லை தனியாகவும் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை சிசரு, சார்ஜரு எல்லாமே போட்டு தனியா ஒரு டேபிள நம்ம வச்சுக்கிட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2-in-1 பர்பஸ், நம்ம எப்படி பண்றோமோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இது ஒரு பாக்ஸ், இதுவும் ஒரு ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது அகைன் இன்னொரு பாக்ஸ். நான் நிறைய பாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாக்ஸா இருக்கு. இதுவும் பாக்ஸஸ் தான். இது ஒரு ட்ரே, நான் ஆல்ரெடி காமிச்ச பாக்ஸோட இன்னொரு இது என் அக்காக்காக. அந்த நிறைய நானே வாங்கினேன்னு நினைக்காதீங்க, இதுல பாதி என் அக்காவோடது, பாதி என்னோடது. அதனால வந்து இது 2 மிக்ஸ் பண்ணி, அதனாலதான் 2 வாங்கியிருக்கிறதெல்லாம் வந்து அவளுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஹேங்கர்ஸ் வாங்கியிருக்கேன். இவ்வளவுதான் நான் ஐக்கியால வந்து வாங்கிட்டு வந்த பொருள். நான் ரொம்ப மினிமலா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இல்லாம நமக்கு ஃபர்னிச்சர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய அங்க இருக்கும். நான் அதெல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.